ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த நாளிலே, அதாவது 2026 ஆண்டினுடைய ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே வரவும், அவரை தொழுது ஸ்தோத்தரிக்கவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவர் பாராட்டின இரக்கத்துக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எப்பொழுதெல்லாம் அவருடைய திருப்பாதத்திலே நாம் வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரும் நம்மோடு இடைபடுகிற உன்னதமான கர்த்தராக இருக்கிறார். அவ்விதத்திலே இந்த நாளிலும் நம்மோடு இடைபடுகின்ற, நம்மோடு தம்முடைய ஆற்றலை நம்மிலே விளங்க பண்ணுகின்ற அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகின்றேன். ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் நிறைவாக தங்குவதாக. ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாள் மிஷன் சண்டே, அதாவது அருட்பணி ஞாயிறு என்று முக்கிய பிரத்யேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருட்பணி என்று சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், வரும் நாட்களிலே இன்னும் அந்த பதத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது திருச்சபைகளிலே நிறைவேற்றப்படுகின்ற ஊழியத்தை நாம் திருப்பணி என்று சொல்லுவோம். மினிஸ்ட்ரி, கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி, கிறிஸ்தவ திருப்பணி என்று. அதே வேளையிலே ஆண்டவரை அறியாதோர் மத்தியிலே நிறைவேற்றப்படுகிற ஊழியங்களுக்கு பயன்படுத்துகிற பதம்தான், அதாவது த மிஷன் என்கின்ற வார்த்தைக்கு வருகின்ற சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு தான் அருட்பணி. ஆகவே திருப்பணி என்கின்ற பதம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய திருச்சபை அதை சார்ந்த காரியங்களுக்காகவும், அருட்பணி என்று சொல்லும் பொழுது நம்முடைய மிஷன், அதாவது நற்செய்தி சொல்லப்படாத இடங்களிலே அது சார்ந்த ஊழியங்களுக்காகவும் பயன்படுத்துகின்ற பதம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இன்றைக்கு அருட்பணி ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. நாம் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி நம் மூலமாக நம்மை சூட இருக்கிறவர்களும் இந்திய தேசமும் இன்னும் ஆண்டவருக்குள் வளருவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அவருடைய சமூகத்திலே அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லுவதை பொருத்தமாகும். அவ்விதத்திலே நம்மை தமக்கென்று முன்புறுத்திருக்கிற ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் நற்செய்தி பாடமாக வாசித்து கேட்ட திருமறை பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் குவிப்போம். மத்தேயு நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 35 முதல் 38 முடிய நீங்கள் வாசித்து கேட்டீர்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் அதனுடைய 35 முதல் 38 முடிய அந்த திருமறை பகுதிக்கு நேராக உங்களுடைய முழு கவனத்தை நீங்கள் குவித்துக் கொள்ளுங்கள். ஒருமுறை சாது சுந்தர் சிங் இமயமலை அடிவாரத்திலே அல்லது இமயமலை சாரலிலே வருகின்ற ஹரித்வார் என்கின்ற பாதை வழியாக, அந்த பிரதேசம் வழியாக சென்றார். ஹரித்வாருடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து தவம் இருப்பதற்காக அல்லது துறவரம் மேற்கொண்டு அவ்விடத்திலே தங்களுடைய வாழ்வினை கழிப்பதற்காக அநேகர் சென்று தங்கியிருக்கிற இடம்தான் இந்த ஹரித்வார் என்கின்ற இடம். அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான். நீங்கள் நினைக்கிற வண்ணமாக அந்த ஹரித்வாரில் அப்படியே போய் தரையிலே நாம் அந்த தரையிலே உட்கார்ந்து அப்படி ஒரு ஆசனம், அப்படி அவர்கள் துறவரம் மேற்கொள்வார்கள் என்று நீங்கள் கருதக்கூடாது. வினோதமாக அங்கு அவர்கள் தங்களுடைய துறவரத்தை மேற்கொள்வார்கள் அல்லது தவம் இருப்பார்கள். அப்படி சாது சுந்தர் சிங் போகும்பொழுது விதவிதமாக பலர் பல்வேறு நிலைகளில் இருக்கிறார்கள். ஒரு நபர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி வைத்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தார். அவருடைய கரம் உயர்ந்தே இருந்தது. அப்படி இது என்ன, ஏன் இதற்காக தன்னுடைய கரத்தை உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சாது சுந்தர் சிங் அறிய முற்பட்டு அவருக்கு அருகாமையிலே நெருங்கி சென்றார். அவர் நெருங்கி சென்று அதை உற்று பார்க்கும் பொழுது ஒன்று இவருக்கு புரிந்தது. அவருடைய கரம் இனி அவர் நினைத்தாலும் கீழே வர முடியாத அளவிற்கு அது மரத்து போயிருக்கிறது என்று. இப்பொழுது சாது சுந்தர் சிங் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இயல்பாகவே கரத்தை கீழே போட முடியாத அளவிற்குள்ள ஒரு சூழலிலே தான் இவர் பிறந்தாரா, இல்லை இவரது தவத்தின் மூலமாக இந்த கை இப்படி ஆனதா என்று அறிய முற்பட்டு அவரோடு அவர் விசாரித்தார். என்ன ஆயிற்று உங்கள் கைக்கு, ஏன் உங்கள் கையை இப்படி உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையை இயல்பாக இந்த தேசத்திலே நான் கழித்து கொண்டிருந்தேன். இந்த கரத்தின் மூலமாக நான் அநேக தீமைகளை செய்திருக்கிறேன். அநேகருடைய மனம் வருந்தும்படியாக நான் நடந்து கொண்டேன். இந்த கைகளால் நான் நிறைவேற்றிய ஆகாதவைகள் கணக்கிற்கு அடங்காதவைகள். ஒரு கட்டத்திலே
நான் செய்த தீமைகளும் அநீதிகளும் எல்லாம் என்னுடைய மனதை மிகவும் வருத்தப்படுத்திற்று. ஆகவே அதற்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டும் என்று நான் முற்பட்டேன். அப்படி பரிகாரம் தேடாத பட்சத்திலே நான் செய்த வினைகள் என்னை அழித்துவிடும் என்று நான் சிந்திக்கலானேன். ஆகவே பலரிடம் சென்று நான் விசாரித்தேன், என்ன செய்வது என்னுடைய நிவாரணத்திற்கு என்று. அப்படி இருக்க ஒரு முனிவர் எனக்கு சொன்னார், உன் கையினால் நீ தப்பிதங்களை செய்தால், பிறரை வேதனைப்படுத்தினால், அந்த கையை நீ வேதனைப்படுத்துவதுதான் உனக்கு நிவாரணத்திற்கு வழி என்று. அது மிக சரியான எனக்கு கண்டபடியினால், அது மிக சரியானது என்று எனக்கு பட்டபடியினால் என் கரத்தை உயர்த்தி கொண்டு நிற்கலானேன். என் கடமைகளை எல்லாம் இந்த கரத்தின் மூலமாக செய்து கொண்டே சில வருடங்களாகவே இவ்விடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த கரம் அப்படியே மரத்தி போயிற்று, இனி கீழே நான் நினைத்தாலும் வராது என்று சொன்னார். மிகுந்த கண்ணீரோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் சாது சுந்தர் சிங் அவரை பார்த்து சொன்னார், இப்படி நீ செய்த அநீதிகளுக்கெல்லாம் ஆறுதலையும் நிவாரணங்களையும் பெறுவதற்கல்லவோ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அவர் சிந்தின இரத்தத்தினால் அல்லவோ உனக்கு மீட்பு. இதை அறியாமல் இப்படி உன்னுடைய அழகிய கையை நீ சேதப்படுத்தினாயே என்று இயேசு கிறிஸ்துவை அவருக்கு கூறி அவர் திபெத் பீடபூமிக்கு நகர்ந்தார் என்று உண்மை சம்பவம் சொல்லுகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்று நாம் சமூகங்களை பார்க்கும் பொழுது தாங்கள் வாழ்க்கையிலே சிறப்பானவர்களாக மாறவும், நன்மையை பெற்றுக்கொள்வதற்கென்று அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கும் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நிற்கின்ற ஒரு காலம் என்றே நாம் சொல்ல முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதகுமாரனாக இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை துவங்கின நாட்களிலே இஸ்ரவேல் அரசு அல்லது அந்த கானானிய மக்கள் இப்படித்தான் காணப்பட்டார்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறவர்களாக வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிகுந்த வேதனையும் துன்பமும் அவர்களை நெருக்கி ஏவியது. எங்கிருந்து எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிவாரணம் வரும், எங்கள் எதிர்காலத்துக்கு நாங்கள் ஒரு ஈடேற்றம் காண்போம் என்று சொல்லி அதற்கு என்ன நாங்கள் செய்வது என்று வழி தெரியாமல் அவர்கள் விழி பிதுங்கி நிற்கிற வேளையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கின்றார். 35வது வசனம் இப்படியாக வருகிறது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். வாழ்க்கையிலே சமாதானத்தையும் ஆறுதலையும் நன்மையும் காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கிருந்து ஒரு நன்மை எங்களுக்கு பிறக்கும் என்று தேடி நின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி தேடி திரிந்த மக்கள் மத்தியிலே சுற்றி திரிந்து அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆவி ஆத்மா சரீரத்திலே அவர்களுக்கு விடுதலையும் ஆறுதலையும் நன்மையும் தந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம், அது என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம்? ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கட்டுப்பாடுகளால் மிகவும் இவர்கள் வேதனைப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நிலத்தினுடைய உரிமை பல நேரங்களிலே பறிக்கப்பட்டது. அவர்களுடைய அநேக உரிமைகள் பறிக்கப்பட்டு சொந்த நிலமில்லாதவர்களாக அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். கலீலியா முதலான இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அநேக மக்கள். இந்த சூழலிலே ஆண்டவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது என்ன? இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரையிலே மேசியா ஒருவர் தோன்றுவார். அந்த மேசியா நம் மக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு வலுவான இராணுவத்தை ஏற்படுத்தி இந்த ரோம பேரரசை அவர் வீழ்த்துவார். பின்னர் தாவீது சாலோமோனை போல இஸ்ரவேலிலே ஒரு புது சாம்ராஜ்யம் உருவாகும். அதற்கு மேசியா ஒரு மன்னராக இருப்பார் என்பது அவர்களுடைய புரிதல். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எப்படி சொன்னார்? அதாவது ராஜ்யம், அந்த மேசியாவால் ஏற்பட போகின்ற ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று சொன்னார். மார்க்கு 1:15 அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற வண்ணமாக இராணுவத்தை ஏற்படுத்தி ரோம பேரரசை வீழ்த்தி அடுத்து உருவாக்குவதல்ல ராஜ்யம். நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாறும் பொழுது அப்பொழுது உருவாவதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதுதான் கிங்டம் ஆஃப் காட், அதுதான் பரலோக ராஜ்யம். ஆகவே அந்த ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும், பிசாசுக்குரியவைகளை நீங்கள் வெறுக்க வேண்டும். அப்படி பாவ வாழ்விலிருந்து நீங்கள் விடுபடுகிற வேளையிலே
நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக வந்து விடுகின்றீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற ராஜ்யம் என்பது இந்த உலகத்திலே இராணுவத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல. நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் இராணுவத்தால் உங்களுக்கு தர முடியாது. மாறாக நீங்கள் தீமையை விட்டு மனம் திரும்பி பிசாசின் கிரிகளை விடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கிற வேளையிலே பரலோக ராஜ்யத்தினுடைய நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். அவ்விதத்திலே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார். ராஜ்யத்தை குறித்து சொன்னார். இது இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் ஏற்படுத்தின அந்த ராஜ்யத்தை குறித்த காரியம். சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன? சுவிசேஷம் நற்செய்தி என்று சொன்னால் என்ன? இப்பொழுது ஒரு புதிய கல்வியாண்டிலே ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியிலே ஒரு மாணவி அல்லது மாணவர் இடம் தேடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அட்மிஷன் கிடைப்பதற்கு மாணவர்களே அந்த சேர்க்கை பெறுவதற்கு மிக கடினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிக கடினம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்த கல்லூரியிலே அந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவிலே 35 சீட் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த குறிப்பிட்ட ஒரு மாணவி அல்லது மாணவனுக்கு 36வது இடத்திலே பெயர் வருகின்றது. ஒரு 0.5 இல்லைன்னு சொன்ன ஒரு மதிப்பெண் குறைவு படுவதனால் 36வது இடத்திலே அவர்களுடைய பெயர் வருகிறது. அப்பொழுது அந்த மாணவி கதிகலங்கி நிற்கிறாள். 0.5 கூட இருந்தா, இல்லைன்னா ஒரு மதிப்பெண் கூட இருந்திருந்தால் நான் கண்டிப்பாகவே என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து ஆசைப்பட்ட இந்த கல்வியிலே நான் சேர்ந்திருப்பேனே என்று மனம் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற வேளையிலே அந்த கல்லூரி நிர்வாகம் இந்த வருடம் 40 பேருக்கு நாங்கள் அட்மிஷன் தருகிறோம், 36 முதல் 40 வரை அந்த மெரிட் அடிப்படையில் இருக்கிற பெயர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ளுகிறோம் என்கின்ற செய்தி வரும்பொழுது அந்த பிள்ளையினுடைய அந்த 36 முதல் 40 வரை இருக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய மனதிலே ஏற்படுகின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கும் அட்மிஷன் கிடைக்கும் என்று வருகிற செய்தி, அதுதான் அவர்களுக்கு நற்செய்தி. உள்ளம் சோர்ந்திருக்கும் பொழுது, வேதனையோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலை தரும் வண்ணமாக கிடைக்கப்பெறுகிற செய்தி தான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்கு நற்செய்தி சொன்னார். என்ன நற்செய்தி சொன்னார்? இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய புரிதல் எல்லாம், நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதபடியினால், நாம் இன்றைக்கு படுகிற வேதனைகள், ரோம சாம்ராஜ்யம் நம்மை ஒடுக்கி அடக்கி ஆளுகிறது என்று சொன்னால் அது நம் முன்னோர்களுடைய பாவங்கள், நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ளாததுதான் அதற்கு காரணம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறவர், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர். என்னை விசுவாசிக்கும் பொழுது, என் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கும் பொழுது, என் இரத்தத்தை நீங்கள் நம்பினால், என் காயத்தின் தழும்புகளின் மூலமாக ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் முற்பட்டால் உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு நல்வாழ்வு உண்டு, உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு, உங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்குவார், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். அதுதான் நற்செய்தி. எங்களுடைய வாழ்க்கை எங்கள் முன்னோர்களுடைய சாபத்து நிமித்தமாக அடிமையாகி அழிந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிற வேளையிலே, இல்லை இல்லை, ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற வண்ணமாக அல்ல, அவர் பரமபிதா உங்களை தண்டிக்கும் வண்ணமாக அல்ல என்னை இந்த உலகத்திலே அனுப்பினது, என்னை விசுவாசிப்பதன் மூலமாக நித்திய ஜீவனை தரும் வண்ணமாக என்னை இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ராஜ்யத்தின் நற்செய்தியை அவர்களுக்கு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுதுதான் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு அவரண்டை வந்தார்கள். யோவான் நற்செய்தி நூல் 4:14 சொல்லுகிறது, ஏரோது மன்னனுடைய அந்த அரண்மனையிலே வேலை பார்த்த ஒருவர் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார். அவர் தொலைதூரம் இருந்து நடந்து ஆண்டவர் அண்டைக்கு வருகிறார். வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை மரணப்படுக்கையில் இருக்கிறான், என்னுடைய பிள்ளை சாகும் தருவாயில் இருக்கிறான். யோவான் 4:46 சாகும் தருவாயில் இருக்கிற என்னுடைய பிள்ளையின் மீது உம்முடைய இரக்கத்தை காண்பிக்க மாட்டீரோ என்று அவர் சொல்ல, அவரை பார்த்து கெஞ்சி மன்றாட, யார்? ஏரோது மன்னனுடைய ராஜாவினுடைய அரண்மனையினுடைய ஒரு பணியாள். அவர் ஆண்டவரிடத்திலே வந்து கெஞ்சுகிறார், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் நற்செய்தியின்படி என்னுடைய குடும்பத்திலே ஒரு நன்மையை நீர் விளங்க பண்ண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ விரும்பினபடியாக கடவுள், நீ போகலாம் என்று சொன்னார். நீங்கள் அந்த அதிகாரத்தின் தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது, இன்று போல் அன்றைக்கு வாகனத்திலேயோ
மிக வேகமாக பயணிக்கிறையோ அந்த ரயில் முதலான வண்டிகளிலே அல்ல அவர் வந்தது, நடந்தே வந்திருக்க வேண்டும். இப்பொழுது அவர் அடுத்த நாள் சென்று சேர்கிறார் தன்னுடைய இடத்துக்கு. எப்பொழுது என்னுடைய பிள்ளை ஆரோக்கியம் பெற்றான் என்று கேட்கிற வேளையிலே அந்த துல்லியமான நேரத்தை அந்த வீட்டார்கள் சொன்னார்கள். அதை பார்க்கும் பொழுது நீ போகலாம் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நேரம் இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இவருடைய மகன் ஆரோக்கியம் பெற்றதை அந்த ஏரோது மன்னனுடைய பணியாளர் உணர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியை சொல்லுவது வரையிலேயும் இஸ்ரவேல் மக்களுடைய புரிதல் எல்லாம் நாம் அனுபவிக்கின்ற துன்பம் நமக்கு விதிக்கப்பட்ட ஒன்று, நாம் அனுபவிக்கப்பட்ட துயரம் எல்லாம் நமக்கென்று முன்னிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, இதை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், இதை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் என்கின்ற அது எங்களுடைய நாம் நம்முடைய ஊர்ல விதி என்று சொல்லுவோம் அல்லவா, இது நமது விதி என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி தம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொண்டார். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் வருகிற வேளையிலே இது ஏதோ முன்னோர்களுடைய சாபம், ஏதோ ஒரு விதத்திலே நான் அனுபவிக்க வேண்டிய ஒன்று, ஏதோ ஒரு விதத்திலே நான் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று என்று அந்த தீமைக்கும் தீயவனுடைய செயல்பாடுகளுக்கும் தங்களை விட்டு கொடுத்து அந்த வருத்தத்தையும் வேதனையும் எதிர்கொள்ளுகிறவர்களும் நம் மத்தியிலே உண்டு. அந்த இடத்திலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தம்மை விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கு மன்னிப்பை தந்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாக சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை மீட்டு அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை நமக்கு தருகிற உன்னதமான ஆண்டவர். சென்ற வருடம், அதாவது 2025 பிப்ரவரி மாதம் ஒரு குறிப்பிட்ட தாயாரை, ஒரு சகோதரியை நான் சந்திக்கும் பொழுது அவர்கள் இப்படியாக என்னோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அதாவது அந்த சகோதரிக்கு பார்வை திறன் கிடையாது, அவர் ஒரு ஆசிரியை. பார்வை திறன் அவர்களுக்கு எப்படி போயிட்டு என்று சொன்னால், இன்னொரு குறிப்பிட்ட சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அது அவர்களுக்கு பார்வை இழக்கும் வண்ணமாக, அது ஒரு கொடிய வியாதி. அப்படி அவர்கள் கண் பார்வை இழந்து போனார்கள். மரித்து போகின்ற நிலையிலிருந்து அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் பார்வை திறன் இழந்தபடியினாலே ஆசிரிய பணியை அவர்கள் விட்டுவிட்டு அப்படியே அவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே பார்வையில்லை என்று சொன்னாலும் தொலைக்காட்சியிலே வருகின்ற கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளையே கேட்டுக்கொண்டிருப்பார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் காலை பொழுதில் அவர்கள் என்னோடு சொல்லுகிறார்கள், நான் அமர்ந்தவாறே உடற்பயிற்சி எல்லாம், என் கை கால் எல்லாம் அசையும் வண்ணமாக நான் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது இருக்கிறது. அவைகளை செய்து கொண்டே இந்த செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஒரு நாள் நான் கேட்கிற செய்தி, ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு செய்தியாளர், அவர் தன்னுடைய செய்தியிலே சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டேன் என்னுடைய வாஞ்சை நிமித்தமாக. நான் அவரை பார்க்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினபடியினால் ஆண்டவர் தமது முகப்பிரசன்னத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். தத்ரூபமாக அவரை நான் பார்த்தேன் என்று செய்தியின் மூலமாக கேட்டேன். அப்பொழுது என்னுடைய மனதிலேயும் நான் ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழும்பிற்று. என் போன்றவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த மாட்டாரோ, நான் அவரது திருமுகத்தை பார்க்க முடியாதோ என்று தனக்குள்ளாக சிந்தித்து கொண்டே, ஆண்டவரே, நானும் மாம்ச கண்கள் எனக்கு தெளிவில்லை என்று சொன்னாலும் அகக்கண்கள் எனக்கு பிரகாசமாக இருக்கிறதே, உம்மை காண்பது எனக்கு எவ்வளவு பெரிதானது, மேலானது என்று அவர்கள் ஜெபிக்கலானார்கள். அவர்கள் சொன்னார்கள், அதே வாரத்திலே ஓரிரு நாட்களுக்குள்ளாக இதுபோன்று நான் காலையிலே நான் என்னுடைய காரியங்களை, நான் உடற்பயிற்சியை நான் அமர்ந்தவாறை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அறையிலே இனம் புரியாத ஒரு வெளிச்சத்தை நான் உணர்ந்தேன். ஒரு அழகிய கை, அதனுடைய அழகையும் அதனுடைய அதை எப்படி எனக்கு வர்ணிப்பது என்று தெரியவில்லை. அவ்வளவு பனி பொதிந்த அவ்வளவு அழகான, என்ன மலரை சொல்லி அதற்கு ஒப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உலகிலே நான் கண்டிராத, சொல்ல முடியாத ஒரு நிறம், அதை பிங்க் கலர் என்று சொல்லுவதா இல்லை என்ன நிறம் என்று எனக்கு சொல்ல முடியவில்லை. அவ்வளவு அழகிய ஒரு கரம். அப்பொழுது நான் ஒரு சிறுமியாக தூசு படிந்த வஸ்திரத்தோடு நான் நிற்கிறேன் அந்த கரத்துக்கு பக்கத்திலே. ஒரு சில நொடிகளுக்குள்ளாக அந்த கரத்திலே நான் இருக்க கண்டேன். என்னுடைய தூசையெல்லாம் நான் உதறிவிட்டு அந்த அழகிய கரத்திலே இருப்பதை உணர்ந்தேன். ஒரு சில நிமிடங்கள் தான் இந்த அனுபவம். பின்னர் நான் மீண்டும் இந்த அறையிலே இருப்பதை நான் உணர்ந்தேன் என்று அந்த சகோதரி சொன்னார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பு அவர்களுடைய அந்த பக்தி வாழ்வும் அவர்களுடைய அர்ப்பணமும் இன்னும் அதிகரித்தது என்று என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒடுங்கி போய் வருத்தத்தோடு வேதனையோடு துன்புற்றிருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியம் தருகின்ற ஒன்று.
உடலிலே ஆரோக்கியம் தருகின்றது, உள்ளத்திலே ஆரோக்கியம் தருகின்றது. அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு அது நம்மை பலப்படுத்துகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு விதத்திலே சோர்ந்து போய் வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாறாதவராக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலமாக தமது ராஜ்யத்தின் மக்களாக நம்மை முற்றிலும் சேர்த்து தம்முடைய நற்செய்தியின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற அன்பின் உன்னதமானவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்ந்து, இன்னும் எந்த அளவுக்கு நான் தீமையை என் மீது படிந்திருக்கிற தூசை நான் உதறிவிட வேண்டும் என்று நீங்கள் உங்களையே அலசி ஆராய்ந்து அதை உதறி அந்த அழகிய கரத்துக்குள் அமர்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே அந்த ராஜ்யத்தின் நற்செய்தியின் வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். உன்னதமான ஆண்டவருடைய மாறாத கிருபையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்படி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர் நோய்களை நீக்கி மக்களை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக் கொண்டிருந்தார். அடுத்த வசனங்களுக்கு நேராக நாம் வரும்பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அநேகர் எழும்பி சென்று அறுவடைக்காக அநேகரை ஆண்டவருக்கு என்று சேர்ப்பதற்கென்று இன்றைக்கு சிதறி இருக்கின்றார்கள். அவரை சேர்க்க நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே இவர்களுடைய மீட்புக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை இன்றைக்கு நாம் ஒரு பிரத்யேக பதத்தை பயன்படுத்தி சொல்லுவோம், ஆத்தும பாரம். நீங்கள் ஆத்தும பாரம் உடையவர்களாக மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே இந்த ஆத்தும பாரம் சிலர் ஜெபிப்பார்கள், எனக்கு ஆத்தும பாரம் தாரும் ஆண்டவரே, ஆத்தும பாரம் தாரும். சில பாடல்களிலே ஆண்டவரே எங்களுக்கு ஆத்தும பாரம் தாரும் என்று பாடுவதை கேட்டிருக்கிறோம். ஆத்தும பாரம் பாடுவதன் மூலமாகவோ ஜெபிப்பதன் மூலமாகவோ வருகிற ஒன்று அல்ல. ஆத்தும பாரம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றும் அல்ல, பாடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றும் அல்ல. அப்படி என்று சொன்னால் ஆத்தும பாரம் எப்படி ஒருவரிலே வருகிறது? ஒரு மனம் திரும்பி ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய அன்பினால் உள்ளம் நிரம்பி இந்த உலகத்தின் போக்கிலே ஒழுகி கொண்டிருந்த பொழுது இருந்த அந்த துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது அந்த இனம் புரியாத ஆறுதலும் நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையும் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக அவர்களிலே காணப்படும் பொழுது, நான் பெற்றிருக்கின்ற இந்த அனுபவத்தை இந்த சமூகமும் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்கென்ற முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஆகவே இவர்களிலும் ஆண்டவரே நான் பெற்ற மீட்பை இவர்களுக்கும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். தனியாக ஜெபிப்பார்கள், குழுவாக ஜெபிப்பார்கள், அவர்கள் வெளியே சென்று நற்செய்தி சொல்லுவார்கள். இதுதான் ஆத்தும பாரம். இதற்கு பெயர் தான் ஆத்தும பாரம். மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறாத பட்சத்திலே, கர்த்தருடைய ஆவியின் நிறைவை வழிநடத்துதலை பெறாத பட்சத்திலே ஒருவருக்கும் ஆத்தும பாரம் வரப்போவது இல்லை. அதை ஆத்தும பாரம் என்றும் சொல்ல முடியாது. இன்றைக்கு சபைகளிலே எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் சிலர் காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்கிற வேளையிலே ஆர்வத்தோடு ஜெபிப்பார்கள். ஏன் அவர்கள் ஜெபிக்கின்றார்கள்? எங்களுக்கு ஜெபிக்க தெரியும் என்று காண்பிப்பதற்காகவா? இல்லை இல்லை, அதுதான் ஆத்தும பாரம். அதற்கு பெயர்தான் ஆண்டவரங்களை மீட்டு ரட்சித்து ஆவிக்குரிய அனுபவத்தை தந்திருக்கிறார். அவருடைய அன்பை நாங்கள் ருசித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்ணார கண்டு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மகா நல்ல அனுபவத்தை எங்களை சூழ இருக்கிறவர்களும் எங்களுடைய சபையும் சமூகமும் காண வேண்டும் என்று அவர்கள் ஜெபிப்பதும் கொடுப்பதும் செயல்படுவதும் தான் ஆத்தும பாரம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இவர்களுடைய மீட்பு நிமித்தம் மீட்பை குறித்த கரிசனை உள்ளவர்கள் மிக குறுகி போயிருக்கிறார்கள். பர்னபா என்று ஒருவர் காணப்பட்டார். பர்னபா, சவுல் மனம் திரும்புகிற வேளையிலே யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்களோடு சேர்த்து கொள்ளவில்லை. ஆனால் பர்னபா அவரை சேர்த்து கொண்டு அவரை எருசலேமிலே காணப்பட்ட மூத்த அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரை தம்மோடு சேர்த்து கொண்டு வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகின்றது. பர்னபா, அதுதான் ஆத்தும பாரம். உண்மையாகவே சவுல் ஆண்டவரை தரிசித்தார். அவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை பர்னபா அறிந்து உணர்ந்த வேளையிலே, யார் அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமற் போனாலும் அவருடைய ஆத்துமா மதிப்பு மிக்கது, அவர் மூலமாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி அவரை தன்னோடு சேர்த்து கொண்டு ஊழியத்தில் இணைத்து கொண்டு ஒன்றாக பயணித்தார்கள்.
அதுதான் ஆத்ம பாரம் பர்ணமாவுடைய ஆண்டுடைய பிள்ளைகளே. திமோத்தேயுவுக்கு பின்னர் பவுல் கடிதம் எழுதும் பொழுது சொல்லி இருக்கிறார், நீ தண்ணீர் மட்டும் குடித்துக் கொண்டிருக்காமல் என்ற ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். இன்னொரு இடத்துல உன் கண்ணீர் நிமித்தம் என்று சொல்லி இருக்கிறார். என்ன பிரச்சனை திமோத்தேயுவுக்கு? வேண்டியவர்களை யாராவது இழந்து போனாரா? இல்லை, சொல்ல முடியாத வியாதி அவரை தாக்கி கொண்டிருந்ததா? எதற்கு திமோத்தேயு அழுது கொண்டிருந்தார்? எதற்கு உணவை தவிர்த்து அவர் வாழ்ந்தார்? அதுதான் ஆத்ம பாரம். சபைகளுடைய ரட்சிப்புக்காக இன்னும் நற்செய்தி சொல்லப்படாத இடங்களிலே நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த ஆத்ம பாரம் உங்களுக்கு வேண்டும். அது நீங்கள் ஜெபிப்பதனாலேயோ நீங்கள் பாடுவதனாலேயோ உங்களுக்கு வருவது இல்லை. மாறாக உங்களுடைய மனம் திரும்புதல், உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிற அனுபவம், அங்கிருந்து தான் ஆத்ம பாரம் துவங்குகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சமூகங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவோ தேவையோடு இருக்கிறது, எவ்வளவோ தேவை சமூகத்திலே. ஜான் ஸ்கடார் என்கின்ற சிஎம்சி வெல்லூர் ஐடா ஸ்கடருடைய அப்பா அன்றைக்கு அவருடைய முக்கியமான எழுத்து குறிப்பில் எழுதியிருக்கிறார், கங்கை நதியிலே குழந்தைகளை வீசி எறிகின்ற தாய்மார்கள் இந்தியாவிலே உண்டு என்று. எதற்காக கங்கை நதியிலே குழந்தைகளை வீசுகிறார்கள்? நோய் தொற்றும் பொழுது இந்த வியாதியில் இருந்து கங்கா மாதா, இந்த கங்கா நதியிலிருந்து எனக்கு ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பொருத்தனை செய்து ஜபிப்பார்கள். ஒரு கட்டத்திலே குழந்தை ஆரோக்கியம் பெறாத பட்சத்திலே இந்த கங்கை மாதா இந்த குழந்தையை விரும்புகிறது என்று இன்னும் உயிரோடு இருக்கிற, இன்னும் சிகிச்சை தந்தால் ஆரோக்கியம் பெறுவதற்கு வாய்ப்புள்ள குழந்தையை, பச்சை இளம் குழந்தைகளை ஆற்றிலே வீசி எறிகின்ற, இன்றைக்கு வேறு விதத்திலே, இன்றைக்கு பாம்பு கடித்தால் சாணியினால் மூடி வைக்கின்ற, இன்றைக்கும் அவர்களை கயிறினால் கட்டி, பாம்பு கடித்தவர்களை கங்கை நதியிலே தலையை மட்டும் மேலே வைத்துக் கொண்டு கட்டி தொங்க விடுகிற, இன்றைக்கும் உத்தரப்பிரதேசம் வாரணாசி முதலான இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஷுட் ஹேவ் நீங்கள் இந்த ஆத்தும பாரத்தை கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஏன் இங்கு அநேகருக்கு ஆத்தும பாரம் இல்லை? மனம் திரும்பவில்லை, இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு தங்களை அர்ப்பணிக்கவில்லை. தங்களுடைய மனம் போன போக்கிலே பெயர் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்தது நிமித்தமாக, ஆலயத்துக்கு சிறு வயதிலே வந்த பழக்க தோஷத்தின் அடிப்படையிலே ஆலயத்திலே வந்து அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள், இந்த அருட்பணி ஞாயிறினிலே கர்த்தர் உங்களை அழைப்பது, உங்களுக்கு ஆத்தும பாரம் வேண்டும். உங்களுடைய மனம் திரும்புதலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலும் உங்களை ஆத்தும பாரம் மிக்கவர்களாக மாற்றும். ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிராந்தியங்களிலேயும் எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எவ்வளவோ பேர் ஆண்டவரை ஜீவிக்கிற தெய்வத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வயது ஒரு 15 இருக்கும். என்னுடைய தகப்பனார் கிறிஸ்டியா என்கின்ற திருச்சபை எஸ்டி மங்காடு கருகாமையிலே அந்த ஆலயத்திலே என்னுடைய அப்பா போதகராக இருந்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவுலே ஒரு 9:30 மணி இருக்கும். ஒரு அருகாமையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இல்லத்திலிருந்து ஆலயத்திலே ஆராதனைக்கு வருகிறவர்கள் தான் ஒரு சிலர் ஓடோடி வந்து, எங்கள் வீட்டில் அந்த சகோதரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ண வர வேண்டும் என்று அழைத்தார்கள். அன்று ஞாயிற்றுக்கிழமையானதுனாலே என்னுடைய தகப்பனார் சற்று நல்ல களைப்பாக இருந்தபடியினாலும் என்னுடைய தாயாரையும் நானும் ஜெபிப்பதற்காக அங்கு சென்றோம். அப்படியே வேறும் ஆலயத்தில் உள்ள ஓரிருவர் அங்கு உண்டு. அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெண்மணி பேச ஆரம்பித்தாள். அந்த பகுதியிலே தற்கொலை செய்து கொண்டவர்கள், அங்கு மரத்தில் இருந்து விழுந்து மரித்தவர்கள், குளத்திலே குளிக்கும் பொழுது மரித்தவர்கள், அவர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி நாங்க தான் என்று அந்த பெண்மணி பேச ஆரம்பித்தாள். அப்பொழுது என்னுடைய தாயார் அதை கடிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரம் மயங்கினது போல் அந்த பெண்மணி படுத்திருப்பாள். சரி, இனி வீட்டுக்கு போய் தூங்கலாம் என்று சொல்லி என்னுடைய தாயார் எழும்ப முற்படும் பொழுது மீண்டும் அந்த பெண்மணி முழித்து விடுவாள். மீண்டும் ஏதாவது பெயரை சொல்லுவாள். நான் தான் அது அந்த பெயரை சொல்லுவாங்க. யாரெல்லாம் சூசைட் பண்ணாங்களோ அவங்கவுங்க பேரை சொல்லுவாங்க. அப்படியே 12 மணி, 1 மணி, 2 மணி ஆகிறது. தூங்கவே இல்லை. விழித்திருந்து அந்த பெண்மணிக்காக ஜெபம். ஒரு 3-4 மணி இருக்கும் அதிகாலையிலே. அப்பொழுது இனி ஒரு பிசாசு சொல்லுகிறது, பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தை சொல்லி அங்க நாளிலிருந்து ஒரு கோழியை வெட்டி நீங்க வைக்கணும் எனக்காக. அப்புறம்
இன்னொரு இடத்தை சொல்லுகிறது, அங்கு நீங்கள் பூக்களை வைக்க வேண்டும். அப்படின்னா இந்த பெண்ணுகிட்ட நான் வரமாட்டேன், இவளை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று அந்த பிசாசு பேச ஆரம்பிக்கிறது. அறிவியல் ரீதியாகவோ திருமறையிலேயோ மரித்த நபர்களுடைய ஆவி இங்கு நடமாடுவதாகவும் ஒரு நபரிலே ஆவகிப்பதாகவும் நமக்கு எந்த ஆதாரமாகவும் இல்லை. அறிவியல் ரீதியாகவும் இல்லை, பிப்ளிக்கலையும் நமக்கு கிடையாது. அது உத்தரிக்க ஸ்தலத்துக்கு போகிறது, பாதாளத்துக்கு போகிறது என்றெல்லாம் தான் வேதம் சொல்லுகிறது ஒழிய மரித்து போனவர்களுடைய ஆவி இங்கு சுற்றி திருவதாக நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அப்படி என்று சொன்னால் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசானவன் பொல்லாதவன் இவ்விதத்திலே மரித்தவர்களுடைய பெயரை சொல்லி, தற்கொலை செய்தவர்களுடைய பெயரை சொல்லி சரீரங்களை ஆபகரிக்கிறான். ஒரு கட்டத்திலே எனக்காக நீங்கள் கோழியை வெட்ட வேண்டும், எனக்காக நீங்கள் பூக்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி மக்களிடத்திலே அவன் ஏவுதல் செய்கிறான். ஒரு கிறிஸ்தவ பின்னணியத்திலே காணப்பட்ட குடும்பமானபடியினாலும் அவர்களுக்காக ஜெபித்தபடியினாலும் அதிகாலை பொழுதிலே அந்த பொல்லாத ஆவி அவளை விட்டு புறப்பட்டு சென்று விட்டது. பின்னர் இப்பொழுது அவர் நன்றாக இருப்பார்கள், திருமணமாகி அவர்கள் செட்டில் ஆயிட்டு விட்டார்கள். அதிலிருந்து தான் பின் நாட்களில் நான் புரிந்து கொண்டேன் எப்படி ஒரு வழிபாட்டு தலம் ஒரு இடத்துல உருவாகிறது என்று சொல்லி. எப்படி ஒரு மரத்துக்கு கீழாக அல்லது ஒரு வீட்டு வளாகத்திலே ஒரு வழிபாட்டு தலம் எப்படி உருவாகிறது. மனிதர்களிலே பொல்லாத ஆவிகள் வந்து தங்கிக் கொண்டு தங்களுக்காக இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தங்களை தெய்வமாக காண்பிக்கிற பட்சத்திலே தான் மனிதர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுடைய அடையாளத்தை தெரியாமல் அவைகளுக்கென்று வழிபாட்டு தலங்களை உருவாக்குகிறார்கள். இன்றைக்கும் சமூகத்திலே நமக்கு எங்கும் பார்க்க முடிகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு ஆத்தும பாரம் உங்களுக்கு தேவை? இப்படி பொல்லாத ஆவிகள் சமூகங்களை வஞ்சிக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? இன்னும் சரியான மனம் திரும்புதல் இல்லாததும் ஆண்டவருடைய ஆவியின் வழிநடத்தலை பெறாததும் தான் இந்த சமூகங்கள் இப்படி பொல்லாத ஆவிகளை தெய்வமென கொண்டு பின்பற்றுவதற்கு காரணமாகி விடுகிறது. இந்த பரிசுத்த நாளிலே, இந்த அருட்பணி ஞாயிறினிலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்னும் எத்தனை பேர் இப்படி ஏமாற வேண்டும்? இன்னும் எத்தனை பேர் இப்படி ஆண்டவரை அறியாமல் பொல்லாத ஆவிகளை தெய்வம் என பின்பற்றி செல்ல வேண்டும்? நீங்கள் ஆத்தும வாரம் கொள்ளும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி அவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் உங்களை நேசிப்பார் என்று. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைப்பதும் உங்களை வேறு பிரித்திருப்பதும் எல்லாம் இந்த உலகத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் நன்மையை பயனை அனுபவிக்க வேண்டியவர்களுக்கு அதை கொண்டு சேர்க்கும் வண்ணமாகவும் அவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக மாற்றவும் தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் சொல்லுகிறார், ஆண்டவர் மேக மீது மேகங்களிலே தூதர்களோடு வருவதை நான் காண்கிறேன் என்று. அப்படி ஆண்டவருடைய வருகையும் அவர் நம்மிலே பிரத்யட்சப்படுவதும் நம்மால் எதிர்நோக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிற இந்த நாட்களிலே, இந்த உலக கவலையிலே நாம் மூழ்கி விடாதபடிக்கு ஆண்டவரை குறித்த அறிவிலே மேலோங்கி ஆண்டவருக்குரியவைகளிலே பெருகுவோம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வளாகத்திலே ஒரு வாழை கன்றினை ஒன்றை நடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த வாழை கன்று தனியாகவே வந்து தனியாகவே அதனுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்று சொன்னால், அதிலிருந்து ஒரு கன்று எழும்பவில்லை என்று சொன்னால் அதில் கேடு என்று அர்த்தம். வாழை மரம் என்று சொன்னால் அதிலிருந்து கீழே இருந்து மூட்டு பகுதியிலிருந்து கன்றுகள் எழும்ப வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளால் இன்னும் அவருக்கு உகந்தவர்கள் இந்த உலகத்திலிருந்து உருவாக வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் கேடு இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம் என்று அர்த்தம். தேவ அன்பு நம்மிலே பெருகும் பொழுது, நாம் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடும் ஆண்டவர்களே தமது அன்பை செலுத்தும் பொழுது, அவருடைய அன்பினால் நம் உள்ளங்கள் நிரம்பி வழியும் பொழுது, முழுமையாக ஆண்டவரை நேசிக்கும் பொழுது நாம் நற்செய்தி சொல்லாமல் இருக்க மாட்டோம். நாம் பெற்ற இன்பத்தை வையகம் பெற வேண்டும் என்று நாம் விரும்பாமல் இருக்க மாட்டோம். ஆகவே ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்களிலே நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் தேவ அன்பினால் நீங்கள் நிரம்ப வேண்டும். அப்படி ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, இன்னும் எங்களுக்கு மனம் திரும்புதலை தாரும், இன்னும் உமது அன்பினால் எங்கள் உள்ளங்கள் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே, இன்னும் நற்செய்தியை நாங்கள் அநேகருக்கு சொல்ல வேண்டும், அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி எங்கள் இந்திய தேசம் உமக்கு உரிய நிலையிலே மாற வேண்டும். அதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்நிலையிலே வாழ்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நம்மை அர்ப்பணித்து முன் செல்லும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும். நாமும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாறி அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அவருடைய உபகரணங்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட நிலையிலே
ஆண்டுடைய வல்லமையும் கிருபையும் ரட்சிப்பும் அற்புதமான வழிநடத்தல்களும் உங்களிலே பெருகுவதாக. இந்நிலையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஒரு சிறு ஜெபம் ஏறெடுப்போம்.